நல்லா தான் ப்ரோ இருக்குது, பார்க்கலாம். ஆனால் கதையாகவே சூப்பராக இருந்துச்சு ப்ரோ. ஃபஸ்ட் செகண்ட் ஹாஃப் நல்லா இருந்துச்சு ஃபஸ்ட் ஹாஃபோட. மனுஷன் எல்லாருமே ஒன்றுன்னு சொல்கிறாங்க, மனுஷன் நாய் எல்லாமே சூப்பர் ப்ரோ. டிஃப்ரெண்ட்டாக தான் இருந்துச்சுண்ணா, நல்லா தான் இருந்துச்சு படம். மியூசிக் சூப்பராக இருந்துச்சு, ரெண்டு பாட்டுமே நல்லா இருந்துச்சு. தேங்க்யூ. சூப்பராக இருக்குது படம், நல்லா தான் இருக்குது. இப்போ இது வச்சு தான் டாக் வச்சு தான் எடுத்துக்கிறாங்க. இப்போ விலங்கெல்லாம் குடும்பம் பார்த்துக்கூடாது, அப்படி தான் எடுத்துருக்காங்களே, சூப்பராக தான் எடுத்துக்கிறாங்க. அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை, படம் நல்லா தான் இருக்குது. செகண்ட் ஹாஃப் தான் நான் சூப்பராக போகுது. ஃபர்ஸ்ட் ஹாஃப் கொஞ்சம் ஸ்லோவாக போனாலும் செகண்ட் ஹாஃப் லூஸ் நல்லா முடிச்சிட்டாங்க. என்னென்ன விஷயம் பிடிச்சிருக்கு? டாக் விலங்கு வந்து குடும்பம் பார்த்துக்கூடாது சொல்லிக்கிறாங்க, ஆனால் அதான் விலங்கு அலங்குன்னு நடிச்சிட்டாங்க. மியூசிக்லாம் சூப்பராக தான் இருக்குது. யாரோட கேரக்டர் பயங்கரமாக இருக்குது? எல்லா கேரக்டரும் நல்லா தான் இருந்தது. சூப்பராக இருந்துச்சு படம். நல்லா என்ன விஷயம் பிடிச்சிருக்கு? நல்லா இருக்கு ப்ரோ. எப்படி ப்ரோ இருக்கு படம்? நல்லா இருக்கு ப்ரோ, ஒன்றும் பிரச்சனை இல்லை, கண்டிப்பாக பார்க்கலாம். எல்லாருமே மஸ்ட் வாட்சர், நீங்களும் கண்டிப்பாக போய் பாருங்கள். ஒரு நாய்க்கும் மனுஷனுக்கும் எந்த அளவுக்கு வந்து கனெக்ஷன் இருக்கணும் அப்படின்றத நல்லா சொல்ல வராங்க. நல்லா இருக்கு கண்டிப்பாக. ரெண்டு ஹாஃப்மே எனக்கு பிடிச்சிருந்துச்சு. எந்த அளவுக்கு வந்து குறைய சொல்ல முடியாது. எல்லா கேரக்டரும் நல்லா பண்ணியிருக்காங்க, சீனியர் ஆக்டர்ஸும் பயங்கரமாக பண்ணியிருக்காங்க, நல்லா இருந்துச்சு. எல்லாமே சூப்பராக இருந்துச்சு, ஒன்றும் வந்து குறை சொல்ல முடியாது. நான் பொதுவாக டாக் லவர், எனக்கு டாக்னா ரொம்ப பிடிக்கும். ஒரு நாயை விட்டு பிரியும் போது எந்த அளவுக்கு இருக்கணும் அது எல்லாமே நல்லா காமிச்சிருக்காங்க ப்ரோ. எல்லாமே நல்லா காமிச்சிருக்காங்க. மியூசிக்கும் வந்து குறை சொல்ல முடியாது, எல்லாமே நல்லா இருக்கும். கண்டிப்பாக ப்ரோ, எல்லாருமே கண்டிப்பாக போய் பாருங்கள். இல்லை எனக்கு வந்து பிடிச்சதுன்னா சப்போர்ட்டிங் கேரக்டர், ஃப்ரெண்டோட சப்போர்ட்டிங் கேரக்டர்ஸ் எல்லாருமே வந்து ஹீரோவோட சப்போர்ட்டிங் கேரக்டர் எல்லாமே நல்லா இருந்துச்சு. சீனியர் ஆக்டர்ஸும் பயங்கரமாக பண்ணியிருந்தாங்க. ரொம்ப நல்லா இருந்துச்சு. கண்டிப்பாக ஃபேமிலியோடு போய் எல்லோரும் பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே, முக்கியமாக பொண்ணுங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா பொண்ணுங்கனாலே டாக்ஸ், கேட்ஸ் அந்த மாதிரியெல்லாம் ரொம்ப பிடிக்கும் இல்லையா? அதனால் இந்த படம் ரொம்ப ஃபீல் கனெக்ட் ஆகும்னு நான் நினைக்கிறேன். ரொம்ப நல்லா இருந்தது. மியூசிக் ரொம்ப நல்லா இருந்துச்சு. டைரக்டர், ப்ரொடியூசர் அண்டு கேமராமேன் எல்லாருமே, ஆர்ட் டிபார்ட்மெண்ட் எல்லாருக்குமே வந்துட்டு நான் கங்க்ராச்சுலேஷன் சொல்கிறேன். ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாங்க. இன்னும் கொஞ்சம் கூட வில்லன் ரோலை மட்டும் இன்னும் கொஞ்சம் கூட வில்லன் ரோல் கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்கலாம், இல்லை இன்னும் கொஞ்சம் ரொம்ப டெரர் பண்ணியிருக்கலான்னு எனக்கு ஃபீலாக இருந்தது. மற்றபடி எல்லாமே ஓகே, நல்லா இருக்கு. எல்லாமே இருக்குது. ஸ்டார்டிங்கில் இருந்து எண்டிங் வரைக்குமே எல்லாத்துலேயுமே வந்துட்டு அடுத்து என்ன நடக்கும் நம்ம ஒன்று யோசிச்சு வச்சுருப்போம்ல, அதை விட பல மடங்கு நடந்த மாதிரி எனக்கு ஃபீல் இருந்தது. நல்லா இருந்தது. மியூசிக்கெல்லாம் நல்லா இருந்துச்சு. கிளைமேக்ஸ்ல எல்லாம் ரொம்ப ஹார்ட் டச்சிங்காக இருந்தது. நல்லா இருந்தது. நல்லா இருந்ததுண்ணா. எல்லாருமே புதுமுகம் தான், எல்லாருமே நல்லா பண்ணியிருந்தாங்க. படம் பார்க்கலாம். விஷுவலாகவே எல்லாமே நல்லா இருந்தது. சினிமாட்டோகிராஃபி வைஸ் எல்லாமே நல்லா இருந்தது. பார்க்கலாம், நீங்கள் மூவியில் பார்க்கலாம். படம் ஃபுல்லாகவே எங்கேஜிங்காக தான் போச்சுங்க. ரொம்ப நல்லா இருந்தது. மியூசிக்லேருந்து எல்லாமே உங்களுக்கு எங்கேஜிங்காக போச்சு மூவி. டிஃப்ரெண்ட்டாக இருந்தது தான், பட்டு எங்கேஜிங்காக போகும் உங்களுக்கு. நீங்கள் வந்து பார்க்கலாம். தேங்க்யூ. லேக்ல எதுவும் எனக்கு எல்லாரோட கேரக்டர் பிடிச்சி, எல்லாருமே நியூ ஃபேஸாக இருந்ததுனால எனக்கு எல்லாருமே பிடிச்சிருந்தது. தேங்க்யூ. படம் சூப்பராக இருக்குது, நல்லா இருக்குது, பார்க்கலாம். எந்த விஷயம் அம்மா கேரக்டர் நல்லா இருக்கு, அந்த நாயை காப்பாற்றுறாங்களே அந்த விஷயம் நல்லா இருக்கு. செகண்டும் அதுக்கு மேலே சூப்பராக இருந்தது. படம் நல்லா இருக்கு, பார்க்கலாம். சூப்பராக இருந்துச்சு. எல்லா உயிரும் எனக்கு ஒன்று தான்றது. புரியல, போனதே தெரியல, விறுவிறுப்பாக போச்சு, நல்லா இருந்தது. கிளைமேக்ஸ் ரொம்ப பிடிச்சிருந்தது. டாக் நல்லாவே நடிச்சிருக்கு. எல்லாருமே ரொம்ப உழைப்பு நிறைய போட்டிருக்காங்க ஃபிலிமில். லொக்கேஷன் வைஸ் எல்லாமே சூப்பராக இருக்குது. அதுதான் சொல்கிறேன்ல, சினிமாட்டோகிராஃபி எல்லாமே சூப்பராக இருக்குது. உங்களுக்கு யார் கேரக்டர் பர்டிகுலராக பிடிச்சிருக்கு? எல்லாருமே நல்லா பண்ணாங்க. அந்த அம்மாவோட கேரக்டர் நல்லா இருந்துச்சு. கிளைமேக்ஸ் சூப்பராக இருந்துச்சு. ஓவர் எமோஷனலாக இருக்கா படத்தில்? அப்படிலாம் இல்லை, மாடரேட்டாக இருக்குது. எல்லாமே எவ்வளோ இருக்கணுமோ அவ்வளோதான் இருக்குது. தேங்க்யூ. படம் நல்லா தான் இருந்துச்சு ப்ரோ. எக்ஸ்பெக்ட்லாம் பண்ணல, ஆனால் படம் நல்லா தான் இருந்துச்சு. அனிமல்ஸும் மனுஷங்களும் ஒரே இதுதான் அப்படின்னு எடுத்துக்கிறான் படத்தை. படம் லாஜிக்காக இருக்குது. பிஜிஎம் எல்லாமே நல்லா இருக்குது, சூப்பராக இருக்குது. படம் ஒருத்து பார்க்கலாம். செகண்ட் ஹாஃப்லேருந்து ஒரு மாதிரி த்ரில்லிங்காக இருந்துச்சு. அடுத்து என்ன நடக்கும் அந்த மாதிரி தான் இருந்துச்சு. படம் பார்க்கலாம், நல்லா இருக்கும். மியூசிக் நல்லா, ஃபேமிலி படம் தான், நல்லா பார்க்கலாம். கிளைமேக்ஸ் நல்லா ட்விஸ்ட்டாக தான் நல்லா எடுத்துருந்தாங்க. அந்த ஃபைனல் டச்லாம் நல்லா தான் இருந்துச்சு. நல்லா அனிமல் ரோல் நல்லா தான் எடுத்துருக்காங்க. அனிமல் பற்றி அதான் மனுஷன் எல்லாம் ஒன்று தான், அதுமாதிரி எடுத்துருக்காங்க. படம் நல்லா தான்
படம் சூப்பராக தான் நல்லா தான் இருக்குது. மூவி ரொம்ப நல்லா இருந்தது ப்ரோ. மூவியே ரொம்ப ஹோல்சமாக இருந்தது. அஸ் அ டாக் லவராக எனக்கு மூவி ரொம்பவே கனெக்ட் ஆச்சு, எமோஷ்னலாக கனெக்ட் ஆச்சு, நல்லா இருந்தது. கண்டிப்பாக எல்லாருக்குமே பிடிக்கும். ஃபேமிலியோடு வந்து பார்க்க வேண்டிய மூவி, முக்கியமாக குழந்தைங்களை கூட்டிகிட்டு வரணும். ரொம்ப விறுவிறுப்பாக இருந்தது. ஃபர்ஸ்ட் ஹாஃப் ரொம்ப ஒரு மாதிரி சோல்ஃபுல்லாக இருந்தது. செகண்ட் ஹாஃப் வந்து கொஞ்சம் விறுவிறுப்பாக போச்சு, நல்லா இருந்தது. ஆமாம், ஒரு பெரிய மாரல் வேல்யூவை ரொம்ப அழகாக கனெக்ட் பண்ணி கொண்டு வந்திருக்காங்க. அது தியேட்டர் வந்து பார்த்து எல்லாரும் தெரிஞ்சுக்கோங்க. பட் மூவி ரொம்ப நல்லா இருக்கு, ஹோல்சமாக இருக்கு. ஓகே, ரொம்ப நல்லா இருக்கு. மியூசிக் தான் ஸ்கோர் பண்ணியிருக்கு. மூவி ஃபுல்லாகவே எமோஷனலாக தான் கனெக்ட் ஆகுது, நல்லா இருக்கு. ஒரு படம் நல்லா இருந்துச்சு, பார்க்கலாம். இந்த படத்தில் ஒரு டாக் ஸ்க்ரீன் பிளே நல்லா இருந்துச்சு, ஒரு பார்க்குற மாதிரி நல்லா இருந்துச்சு. ஒரு படம் ஃபர்ஸ்ட் ஹாஃப் கொஞ்சம் ஸ்லோவாக போகிற மாதிரி கதை மாதிரி போயிட்டு இருந்துச்சு. செகண்ட் ஹாஃப் நல்லா சுறுசுறு போயிட்டு இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு. ஃபைட் சீனு அதெல்லாம் நல்லா இருந்துச்சு. ஒரு டாக் பிளே வந்து நல்லா இருந்துச்சு. நல்லா ட்ரெயின் பண்ணியிருக்காங்க, நல்லா இருந்துச்சு. அதான் நல்லா ட்ரெயின் பண்ணியிருக்காங்க. அதை நல்லா சொல்கிறதெல்லாம் கேட்குது, அதெல்லாம் பண்ணிருந்துச்சு, நல்லா இருந்துச்சு. மியூசிக் நல்லா இருந்துச்சு ப்ரோ. மியூசிக் டைரக்டர் நல்லா பண்ணியிருக்காங்க. பார்க்கலாம், நல்லா இருக்கும் ப்ரோ. நல்லா படம் டிஃப்ரெண்ட்டாக. படம் சூப்பராக இருந்தது ப்ரோ. புது ஹீரோ, புது ஜானஸ் எல்லாமே நல்லா இருக்குது. புது புது கேரக்டர் தான் நடிச்சிருக்காங்க. எல்லாருமே சூப்பராக தான் இருக்குது. எல்லாமே நல்லா தான் ப்ரோ இருக்குது. செகண்ட் ஹாஃப்லேருந்தும் நல்லா தான் இருக்குது. எல்லாமே பக்காவாக இருக்குது. அவங்க மம்மிக்கிட்ட, ஹீரோவோட மம்மிக்கிட்ட ஒரு டர்ன் ஒன்று பூஸ்ட் பம்ப்ஸ் இருக்கும். எல்லாமே பக்காவாக இருக்கும் ப்ரோ. ஓகே, ஃபேமிலியோட தாராளமாக பார்க்கலாம். ஆனால் படம் வந்து பயங்கரம் சூப்பராக இருக்குது, நல்லா இருக்குது. இந்த படம் வந்து நீங்கள் எல்லோரும் வந்து பாருங்கள். உங்களுக்கு பிடிக்கும்னு நான் நம்புகிறேன். ஏன்னா நாங்கள் ஃபுல் எஃபர்ட் இந்த படத்தில் போட்டுக்கிறோம். அதோட எஃபர்ட்டு நீங்கள் உங்கள் கண்ணில், உங்கள் அந்த கண்ணீரில், உங்களோட சிரிப்பில் எல்லாமே எங்களுக்கு தெரியும். அது வந்தாலே எங்களுக்கு போதும், சந்தோஷமாக ஹாப்பியாக இருக்குங்க. நீங்கள் ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து நாங்கள் அவ்வளோ லைட்டாக வந்து நான் மீடியமாக வச்சுருந்தோம். அப்புறம் செகண்ட் ஹாஃபில் வந்து அல்டிமேட்டு எல்லாமே ஒரு சினிமே எல்லாமே ஃபாஸ்ட்டாக ஒன்று ஒரு மூமெண்ட்டுக்குமே அங்கே மக்கள் வந்து ஒரு கைத்தட்டலும், ஒரு சந்தோஷமும், ஒரு கத்தலும், ஒரு விசிலும் எல்லாமே இது வரைக்கும் காதில் ஒழிச்சிட்டு இருக்குது. எனக்கு இப்போ வரைக்குமே கேட்குது. எனக்கு இது போதும் ப்ரோ. நல்லா இருந்துச்சுண்ணா, சூப்பராக தான் இருந்துச்சு. பக்காண்ணா. என்ன விஷயம் பிடிச்சிருந்தது? அதில் என்ன பிடிச்சதுன்னா அந்த நாயோட பாசம் தானே. அந்த அவங்க அப்பா வந்து அவங்க பொண்ணு மேலே வச்சுக்காரு கேரு, நல்லா இருக்கு. செகண்ட் ஹாஃப்லேருந்து எப்படி இருந்துச்சு பார்க்குறது? செகண்ட் ஹாஃப்லேருந்து த்ரில்லாக ஆரம்பிச்சு. நான் ஃபர்ஸ்ட் ஹாஃபில் என்ன பாசமாக போயிட்டு இருந்துச்சு. செகண்ட் ஹாஃபில் அப்படியே தடி சாப்பிட்டேன். எந்த சீன்னா லாஸ்ட்டாக அந்த அவங்க அம்மா வருவாங்களா, அம்மா திடீர்னு எல்லாம் வெட்ட ஆரம்பிப்பாங்க. நான் செம்மையாக இருந்துச்சு. மியூசிக் ஓகே தானா, தேட்டரில் பார்க்க ஃபீல் நல்லா இருந்துச்சு. ஃபேமிலியோட பார்க்க முடியுமான்னு தெரியல. பேட் வேர்ட்ஸில் அதிகமாக வருது. ஓரளவுக்கு பார்க்கலாம், ஒரு வாட்டி பார்க்கலாம். சூப்பராக இருக்கு. இல்லை, ரொம்ப புதுசாக பண்ணியிருக்காங்க, நல்லா இருக்கு. ரெண்டுமே நல்லா இருக்கு. நல்லா மேக்கிங் சூப்பராக இருக்கு. சூப்பராக இருக்கு. இல்லை, நம்ம டீம் ஒர்க் பண்ணியிருக்காங்க, அதனால நம்ம சொல்கிறதுல ஒன்று இருக்கு. நல்லா இருக்கு. சூப்பராக இருக்கு. படம் ஃபுல்லாகவே நல்லா இருக்குதா? இல்லை போகிறலாம் ஃபுல்லாகவே நல்லா இருக்கு. இல்லை, இன்ட்ரெஸ்டாக தான் இருக்கு. இல்லை ஓகே, நான் படமே ஃபுல்லாக நல்லா இருக்கு. படம் சூப்பராக இருக்குது. எல்லாம் பார்க்கலாம், நல்லா இன்ட்ரெஸ்டாக இருக்குது படம் ஃபுல்லாக பார்க்குறது. மியூசிக் எல்லாமே நீங்கள் தான் சொல்லணும் படத்தை பார்த்துட்டு. ஏன்னா படம் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஒரு உணர்வு போன விஷயத்தை ரொம்ப அழகாக சொல்லியிருக்காரு இயக்குனர். கதைக்களங்கள் எல்லாமே சூப்பராக இருக்குது. கதாநாயகன் குணாநிதியும் நல்லா பண்ணியிருக்காரு. அதையும் தாண்டி ஒரு அனிமல்ஸாக இருக்கட்டும், எல்லா உயிரினுமே ஒன்று தான் அப்படின்னு கடைசியில் முடிச்சிருக்காங்க இல்லையா? அது அந்த ஒரு விஷயந்தான் படத்துக்கான எல்லா கனெக்ட்டுமே. நம்ம எல்லா உயிரையும் நம்ம மதிக்கணுன்றதை இந்த படத்து மூலிமா எல்லாருமே புரிஞ்சிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அலங்கு படத்தை அலங்கரிக்கணுங்கிறத நான் கேட்டுக்கிறேன். கிளைமேக்ஸ் வந்து ரொம்ப அதுதான் அவர் கொண்டுட்டாரு. டாகை என்ன தான் கொண்டாலும் இது பண்ணாலும் திரும்ப நம்ம அதே பண்ணக்கூடாது, தப்பு பண்ணக்கூடாதுன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. நல்லா ஃபைனாக முடிச்சிருக்காங்க. ஃபேமிலியோட கண்டிப்பாக பார்க்கலாம். பாருங்க, என் மச்சான் தான் நடிச்சிருக்கான். 7 வருஷமாக ரொம்ப கஷ்டப்பட்டு இப்போ தான் வந்திருக்கான். ஸோ ரொம்ப ஆல் த பெஸ்ட்.